Exercise 10.2, question number 1. Express each of the following physical statements in the form of differential equation. So, ஒரு physical statement நாம differential equation form பண்ணணும். First subdivision, radiant decays at a rate proportional to the amount Q present. So, இதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா radium decays means செதைகிறது. So, அது குறையுது at a rate proportional at a rate ஒரு அது at a rate அப்படிங்கும்போது இது வந்து rate of change. ரேடியம் decay ஆகுது, அதோட சைஸ் வந்து குறையுது. ஸோ rate of change அது எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா ப்ரொபோஷ்னல் டு த அமௌண்ட் Q present. ஸ்டார்டிங்கில் Q அமௌண்ட் ரேடியம் இருந்திருக்கு, அந்த Q அமௌண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியம் வந்து ஃபஸ்ட்டு Q அமௌண்ட் இருக்குது. ஸோ ரேடியம் ஃபஸ்ட்டு Q அமௌண்ட் ப்ரெசண்டில் இருக்குது. ஸோ இந்த ரேடியம் வந்து டிகே ஆகுது. டிகே அப்படிங்கும்போது அதோட சைஸ் வந்து குறையுது, சிதையுதுன்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான் டிகே. ஸோ ரேடியம் வந்து ஆர் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம், Qன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட குவான்டிட்டி ஃபஸ்ட்டு அதோட அளவு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, Qன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட்டு. ஸோ இந்த ரேடியம் டிகே அப்படிங்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ரேடியம் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் dQ/dt. இது டிகே ஆகிற ரேட் அப்படின்னா இது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ரேடியம். இப்போ dQ/dt என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ப்ரொபோஷ்னல் டு அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோஷ்னல் தான் டு த அமௌண்ட் Q present. அது எவ்வளோ இருந்துச்சோ அந்த Qக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே நாம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். dQ/dt இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரொபோஷ்னலாக இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து K போடுறேன், பட் இங்கே நான் -K தான் போடணும். ஏன் நான் -K போடுறேன் அப்படின்னா ரேடியம் வந்து என்ன ஆகுது, குறையுது. ஸோ ரேடியம் டிகேஸ் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டாக இருக்கா, நமக்கு க்ரோத்தாக இருந்துச்சுனாலோ இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ தான் நம்ம ப்ளஸ் போடுவோம். பட் இங்கே டிகேஸ் அப்படிங்கும்போது டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது நெகட்டிவ் சைன் தான் போடுவோம். ஸோ -K × Q. ஸோ இதான் ரிக்வயர்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். Subdivision 2, the population P of a city increases at a rate. So population P இது increase ஆகுது at a rate. So rate of change in population proportional to எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா the product of population and to the difference between 5 lakhs and the population. ஸோ எதோட ப்ராடக்ட்டுக்கு அது ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா population and difference between 5 lakhs and பாப்புலேஷனுக்கும் difference between 5 lakhs and பாப்புலேஷனோட ப்ராடக்ட் இருக்கா, அதுக்கு அந்த rate of change in population ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ given population P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ given population is equal to இதை நான் P அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இதோட சேஞ்சிங் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸிங் ரேட்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங்னாலும் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். ஸோ அப்போ dP/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ப்ரொபோஷ்னல் டு எதுக்கெல்லாம் ப்ரொபோஷ்னலாக இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் 5 lakhs and population. difference between 5 lakhs and populationக்கும் உள்ள ப்ராடக்ட்டுக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படிங்கும்போது இதை நான் இஸ் ஈக்குவல்டுன்னு மாற்றணும் அப்படின்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ அப்போ dP/dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து -K போடணுமா K போடணுமா அப்படின்னா K தான் போடணும். ஏன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால K போட்டுக்கிறேன். KP × 5 lakhs minus P. 5 lakh minus P. So which is the required or differential equation where K is a constant. Subdivision 3, for a certain substance the rate of change of vapor pressure. So vapor pressure P, the rate of change with respect to temperature T is proportional to. So vapor pressure ஓட rate of change with respect to temperature அப்படின்னு கொடுத்துருக்காங்க is proportional to the vapor pressure
proportional to vapor pressure and inversely proportional to the square of the temperature. So அவங்க கொடுத்திருக்கிறதுக்கு differential equation form பண்ணனும். So here subdivision 3, P represent vapor pressure and T, capital T represent vapor temperature. So இதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா rate of change of vapor pressure with respect to temperature. So rate of change of vapor pressure with respect to temperature, temperature na capital T, is proportional to vapor pressure. Vapor pressure ku proportional இருக்கு and இதே vapor pressure with respect to temperature is inversely proportional to square of temperature. Inversely proportional அப்படினா 1 by அப்படினு எழுதுவோமா, square of temperatureங்கிறது T square. ஸோ இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எழுதுகிறேன். dP by dt proportional to P into 1 by T square எழுதிக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஜாயின், இந்த ப்ரொபோர்ஷ்னலை ரிமூவ் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல்டுன்னு போடணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ dP by dt is equal to Kp by T square, which is the required differential equation where K is a constant. Subdivision 4, a saving amount pays 8% interest per year compounded continuously. In addition, the income from another investment is credited to the amount continuously at the rate of rupees 400 per year. So இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. 400 per year வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன, இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் போடணும்ல. ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை லெட் பிரின்சிபல் அமௌண்ட் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஃபார் 1 இயர் தானே கொடுத்துருக்காங்க, பெர் இயர் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா PNR by 100. ஸோ ஹியர் பிரின்சிபல் அமௌண்ட் P which is X நம்ம எடுத்துருக்கிறோம். N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பெர் இயர், ஸோ 1. R ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 8%. ஸோ இதை அப்படி நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P வேல்யூ X, N வேல்யூ 1 into R வேல்யூ 8 by 100. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கலாம். என்னோட ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணால் 2, இங்கே ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணால் 25. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2x by 25. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச். பிரின்சிபல் அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச்னா dx by dt இஸ் ஈக்குவல் டு, இதில் ப்ரொபோர்ஷனல் எதுவுமே கொடுக்கல, இஸ் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டோட பெர் இயர் என்ன ஆட் ஆகுது, ப்ளஸ் 400 ஆட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரிக்வயர்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான். dx by dt is equal to 2x by 25 plus 400. ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் 400 நாம் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம்.